காளான் பச்சை பட்டாணி வச்சு புலாவ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற போட்டுக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நார்மல் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டிருக்கேன். பச்சை மிளகாவை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா காரத்துக்கு அது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/2 கப் பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலவும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கணும். ஒரு சில தேங்காவை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் பால் எடுத்து அந்த அரை கிளாஸ் பால் வருது. ஸோ அரை கிளாஸ் பாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றுறோம். ஸோ 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதன்படி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் கூட இந்த மாதிரி ஒரு புலாவை நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.